நைட்டு கம்பும் கேழ்வரகும் ஊற வச்சுருந்தேன். அதை மார்னிங் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கஞ்சி மாதிரி செஞ்சு குடித்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பார் தான் செய்கிறேன். 1 கப் பருப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பருப்பு வேக வைக்கும் போதே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகம், பெருங்காயம், பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்கல. பருப்பு வேகிற இந்த டைமில் மீன் வாஷ் பண்ணி மசாலாவும் போட்டுட்டேன். இப்போ எனக்கு எப்பயுமே வெறும் சாம்பார் வைக்கிறத விட காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இருந்த காய்கறியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நான் சாம்பாரை 2 டைப்பில் செய்வேன். எண்ணெயில் எல்லாமே போட்டு தாளித்து நம்ம செய்கிறது ஒரு டைப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கடைசியாக தாளிப்பு சேர்க்குறது. இன்றைக்கி எண்ணெயில் எல்லாத்தையுமே வதக்கி தாளித்து தான் செஞ்சேன். இந்த பக்கம் சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் சாப்பாடு தான் வச்சுருந்தேன். சாப்பாடு ரெடியானதும் மீன் நல்லா மசாலாவில் ஊறி வந்துருந்துச்சு. அதையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. எப்பயுமே மீன் ஃப்ரை பண்ணும்போது அதை சுட சுட சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்சு சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.